ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம கும்பிடுற கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு, இது சத்தியம். நீதிக்கான போராட்டங்கிறதுனால நாம கும்பிடுற கடவுள் நம்மள கைவிடல. இதை நாம அப்படிதான் எடுத்துக்கணும். ஆமாமா, நீ மட்டும் கொஞ்சம் மனசு தடமா செல்வநாயகி கிட்ட எதையும் சொல்லாம இருந்தாலே போதும். ஏண்டி அப்பா இவ்வளவு சொல்றாரு இல்ல, ஏதாவது பேசிடி. அப்பதானே நாங்க நிம்மதி ஊருக்கு போக முடியும். எப்ப பார்த்தாலும் எங்களை கட்டி மேலேயே நிக்க வச்சா என்னடி அர்த்தம்? நாங்க வாழ்றதா சாகுறதா? என்னம்மா என்ன பேச சொல்ற? நீங்க யாரு என்ன சொன்னாலும் சரி, அத்தை நிச்சயமா மாறிட்டாங்க, நான் நம்புறேம்மா. அவங்க என்கிட்ட உருக்கமா பேசி மன்னிப்பு கேட்டதெல்லாம் பழைய செல்வநாயகி செய்யற காரியமே கிடையாது. இது வேற செல்வநாயகி. எனக்கு அம்மா பக்கத்துல இல்லங்கிற குறையும் இல்ல. இப்ப அவங்க தீர்த்து வைக்கிறாங்கம்மா. இதெல்லாம் நான் எப்படி உங்களுக்கு புரிய வைப்பேன்? மறுபடியும் நீ பேசுனதே பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு வர கோவத்துக்கு நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. என்னமா பேசுற தேவி? ஏமா, நாங்க இவ்ளோ சொல்லியுமா நீ நம்புற? அக்கா ப்ளீஸ்க்கா, நம்பாதீங்கக்கா. அத்தை மாறிட்டாங்க, அத நான் முழு மனசோட நம்புறேன். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அத கூடிய சீக்கிரம் நீங்க எல்லாரும் நம்புவீங்க. நான் உங்களை கூப்பிடலனாலும் ஏதோ ஒரு சக்தி உங்களை இங்க வர வச்சிருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லாதானே ஃபங்க்ஷன் நடந்துச்சு. என் கல்யாணத்துக்கு கூட நீங்க இல்ல, ஆனா எல்லாரும் இப்ப கூட இருந்து தாலி மாத்துறத பாத்தீங்கல்ல. நீங்க கும்பிடுற அதே கடவுளுக்கு தான் நானும் நன்றி சொல்லிக்கிறேன். என்னக்கா நீ பேசுற? நீங்க ரெண்டு பேரும் பத்திரமா ஊருக்கு போயிட்டு வாங்க. தேவி தேவி தேவி, நலன் சார், பாத்தீங்களா நாம இவ்வளவு தூரத்துக்கு எடுத்து சொல்றோம், அது எதையுமே கேட்காம அவ இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்க. பாத்தீங்களா, எல்லாம் இவ்வளவு சொல்லணும். ஏண்டி நின்னுட்டு இருக்க? போய் கூப்பிடாவல, போய் கூப்பிடாவல. அவளை இன்னைக்கு உண்டு இல்ல பண்ணிடுறேன். இனிமே என்னல நடக்க போகுதுன்னு தெரியலையே. சரி விடுங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம ஊருக்கு கிளம்புங்க. அம்மாடி, எப்படிம்மா அவ பாட்டி கிளம்பி போயிட்டா? உன்னை மட்டும் இங்க தனியா விட்டுட்டு நாங்க எப்படிமா போறது? நான் பாத்துக்கிறேன்பா. நீங்க மட்டும் தயவு செஞ்சு என்ன கேட்காம எதுவும் செய்யாதீங்க. எனக்கு அது போதும். இனிமே நாங்க ஜாக்கிரதை இருக்குமா? நாங்க கிளம்புறோம்மா. சத்யா, நாங்க போகும்போது அப்பா அம்மாவை டிராப் பண்ணிடுறோம். நீ ஒண்ணும் கவலைப்படாத. சத்யா, பாத்துக்கிட்டே. நான் பாத்துக்கிறேன். வாங்க, பாத்து போயிட்டு வாங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன கண்ணு குட்டியா? ஏதோ கழுத்து குட்டி கத்துதேன்னு நாராசமா இருக்கேன்னு அடிச்சு விரட்டலான்னு பாக்கலான்னு வந்தேன். நீங்க தானா அது? என்னங்க என்னங்க இது புது பழக்கம்? என்ன பார்த்தா உனக்கு கழுத இடம் தெரியுதா? ஏங்க என்ன பின்ன கொஞ்சம் கூட ஸ்ருதி இல்லாம பாடுறீங்க? ஸ்ருதி எனக்கு பிடிக்காது, அந்த பேரைய சொல்லாத. அதனாலதான் நான் ஸ்ருதியே இல்லாம பாடினேன். ஏங்க வீட்டுல உட்கார்ந்து குடிக்கிற அளவுக்கு தைரியம் எங்க இருந்ததுங்க வந்தது உங்களுக்கு? அதுவும் இல்லாம ஸ்ருதி நம்ம பொண்ண பிடிக்காதுன்னு வேற தைரியமா சொல்றீங்க. அப்படியே இந்த பாட்டிலால உங்க மண்டை உடைச்சா என்ன? ஐயோ, நான் குடிக்கிறேன்,
என் மக தேவிக்கு தாலிய பிரிச்சு போட்ட சந்தோஷத்துல குடிக்கிறேன். ஐயோ இங்க பாருங்க. என்னங்க நீங்க? உங்களுக்கு எல்லாமே மறந்து போச்சா? என்ன ஏங்க நம்ம பொண்ணு தேவி இல்லைங்க, ஸ்ருதி. ஸ்ருதி தான், கேக்கு தான். ஸ்ருதி தான். I hate your ஸ்ருதி. ஏங்க நீங்களும் நானும் அமைச்சுக்கிற ஐயா கிட்ட வெறுப்பு மருந்து வாங்க போனோங்க. அத கலக்கி தேவி கையில உங்க அக்காக்கு கொடுக்க சொல்லி அனுப்புனாங்க. ஆனா ஸ்ருதி அத வாங்கி உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. அதனாலதான் நீங்க நம்ம பொண்ணையே வெறுத்துட்டு இருக்கீங்க. Hey, I hate flashback. ஏங்க பெத்த பொண்ணு வீட்ல இருக்கா, அவகிட்ட உன்னை வெறுக்கிற தேவியை தான் பிடிக்கும்னு சொல்றீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஐ ஹேட் யூ. ஐயோ ஜாலி 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 ஜாலி. அட பாவி மனுஷா, ஜாலிங்கிறாரு வேறயே. ஐயோ இந்த நேரத்துல அந்த ஐயா வேற இமயமலை வரைக்கும் போயிருக்காப்லையே. பரங்கிமலை ஏறினா கூட எப்படியாவது ஏறி கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு அந்த ஐயாவை கூட்டிட்டு வருவேன். ஐயோ இமயமலைக்கு போய் அந்த ஐயாவனை எங்கன்னு தேடுவேன். ஐயோ அட பாவி மனுஷா, இன்னொரு பாட்டில் வேற வாங்கி வச்சிருக்கியா நீ? நான் மருந்து குடிச்சேன்னா உண்மையெல்லாம் வெளியில வரும். ஆமா. தைரியமா பேச முடியும். உண்மை மட்டும்தான் வெளியில வரும். உண்மை மட்டும்தான் வெளியில வரும். என்னங்க ஐயோ என்னங்க ஏங்க ஏந்திரிங்க. யோ யோ குடியாத. இது உள்ள போனாதான் உண்மை வெளியில வருமா? அப்போ இத தேவிக்கு கொடுத்தா புள்ளத்தாச்சியாச்சே. சுபத்ரா, நியாயம் தர்மம் பாக்குற நேரமா இது? ரெண்டுல ஒண்ணு பார்த்தே தீரணும். என் பொண்ணு ஸ்ருதியோட வாழ்க்கைக்கு ஒரு வழி கிடைக்கணும். தேவி இந்த வீட்டை விட்டு போனாதான் எல்லாமே சரியா நடக்கும். அதுக்கு தேவி உண்மையை சொல்லணும், அண்ணி அவளை வீட்டை விட்டு துரத்தணும். அதனால இது தப்பே இல்லை. அக்கா கிட்ட பேசணும். அவளுக்கு செல்வநாயகி யாருன்னு சரியா புரிய வைக்கணும்.